ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு அப்ளை பண்ணி யாரெல்லாம் தகுதியானவங்களோ அவங்களுடைய வங்கி கணக்கில் இப்பொழுது மாதந்தோறும் ரூ. 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தகுதியாக இருந்து அவங்களுடைய மேல்முறையீடு பண்ணியிருந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு எந்த ஒரு அமௌண்ட் வராமல் இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 1,40,000 பேர் கூடுதலாட்டு இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்கன்னு சொல்லிட்டு கண்டறிந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் ரூ. 1000 செலுத்தப்பட்டு விட்டது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணவங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்போ கள ஆய்வு நடைபெற்று வருகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோன் கால் மூலம் மட்டும் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டாட்சியர் இது முன்னிலையில் பார்த்தீங்கன்னா வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் கால் ஏதாவது வந்தால் நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை சொல்லிடுங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதலாட்டு இந்த திட்டத்திற்கு தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்து அடுத்த மாதம் அவங்களுக்கு ரூ. 1000 வழங்கப்பட்டு வரும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு பண்ணியிருந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வராமல் இருக்கவங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதம் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதற்குள்ள வெரிஃபிகேஷன் முடிந்து உங்களுக்கான அமௌண்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லா இதுலேயுமே ஃபார்வேர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் மேல்முறையீடுக்கு பண்ணுவதற்கான ஃபார்ம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபார்மு பரவிட்டுருக்கு. இது உண்மையான ஃபார்மு கிடையாது, இது ஒன்லி ஃபேக்கு தான். ஸோ யாரும் நம்பி நீங்கள் இதில் ஏமாற வேண்டாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அனுப்புனர் பெறுநர்னு சொல்லிட்டு வருவாய் கோட்டாட்சியர் அலுவலன்னு சொல்லிட்டு ஒரு சில டீட்டெயில்ஸ் கொடுத்து உங்களை டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஃபார்ம் வந்திருந்தால் நீங்கள் டவுன்லோடு பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கட்டான். இது ஒரு ஃபேக் நியூஸு, அது ஒரு தவறான செய்தி. இதை நீங்கள் யாருக்கும் பரப்ப வேண்டாம். மேலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பாட்ட அந்த ஃபார்முக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. தவறான தகவல்னு சொல்லிட்டு கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கோட்டாட்சியரிடம் நேரில் வழங்கலாம் என்று கூறி ஒரு படிவம் சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்டு வருகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மு ஒன்லி ஃபேக்கான ஃபார்மு, இதை வச்சு நீங்கள் யாருமே நம்ப வேண்டாம். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துருக்காங்க. இது போன்று எந்த விண்ணப்பத்தையும் தமிழ்நாடு அரசு வெளியிடவில்லைன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸாகவே கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து வெளியிட்டுள்ள விளக்கத்தில் மனு தள்ளுபடி செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு எண்ணுக்கு குறுஞ்செய்தி வந்து 30 நாட்களுள் தகுதி வாய்ந்த பயனாளிகள் என்பதற்கான உரிய ஆதார ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலருக்கு இ-சேவை மையம் வழியாக மட்டுமே மேல்முறையீடு செய்யப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ அதான் மெயின் பாயிண்ட். இப்போ நீங்கள் மேல்முறையீடு செய்து உங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருந்து உங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் உங்களுடைய மொபைலுக்கே ஒரு குறுஞ்செய்தி வரும். உங்களுடைய விண்ணப்பம் ரிஜெக்ட் செய்யப்பட்டது என்ன ரீசன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் இல்லை இதெல்லாம் தவறு, எனக்கு கண்டிப்பாட்டு இந்த மேல்முறையீடு செய்து பணம் கிடைக்கும், இதற்கு கிரிட்டேரியா அதாவது பார்த்தீங்கன்னா இ-சேவை அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட கிரிட்டேரியாக்கு உள்ள நான் இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக அமௌண்ட் கிடைக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்யணும் தெரிஞ்சுன்னா 30 நாளைக்குள்ளே இ-சேவை மையம் வழியாட்டு நீங்கள் மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ 30 நாளைக்குள்ளே நீங்கள் மேல்முறையீடு பண்ணால் கண்டிப்பாக அந்த ஆதாரத்தை எல்லாம் வச்சு தான் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுவாங்க. அதை அவங்க ஒன்ஸ் என்கொயரி பண்ணிவிட்டு அதற்கான அமௌண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.